புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் எதை பண்ணுவீங்க? இந்தியாவை ஹிந்து நாடாக அறிவிக்கணும். அவங்களோட ஒர்க் பார்க்கலாம் இல்லையா? யூபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி தானே பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமாக அவர் ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் மதுரை ஆதித்திலேருந்து வெளில வந்தீங்க. தம்பரம் இப்படி சொல்லுது, நீ நிறுத்துப்பா அங்கேயே நிறுத்து. அப்புறம் இப்போ உள்ள ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்க எல்லாமே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட வந்து டைப் வச்சிருக்க மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ஆக்சுவலாக தேவைதானா? ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இல்லைங்களா? அவங்களோட ஒர்க் பார்க்கலாம் இல்லையா? ஸோ ஏன் இவங்க ரெண்டு பேரும் டைப் வச்சிருக்காங்க? அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு சங்கிலி மாதிரி தான். என்னன்னா அந்த காலத்திலேருந்தே நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு அரசர் இருந்தார்னா அதுக்கு ஒரு குருமார் இருப்பார். அரசுக்குன்னு வழிகாட்டுறதுக்கான ஒரு குருமார்கள் இருப்பாங்க. அப்போ இந்த காலத்தில் என்னாச்சு, எல்லாம் மக்களாட்சியாக போச்சு இல்லைங்களா? மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க தான் அரசர்களாக இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு தேவையான சில அரசியல்வாதிகள் அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதாகட்டும், சிலர் ரொம்ப டீப்பாக போய் ரொம்ப பெரிய குருமார்கள்கிட்ட அவங்க ஆலோசனைகள் செய்கிறதுங்கிறது பாரம்பரியத்தில் இருக்கிறதான விஷயந்தான். ஏன்னா ஆன்மீகம் இல்லாத எந்த விஷயமே என்னாகாது, அது மக்களுக்கு கரெக்டான வழியில் சென்று சேராது. கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் ஆன்மீக குருமார்களோட அரசியல்வாதிகள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். இது காலங்காலமாக எப்போவுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் இது இன்னும் நிறைய நடக்கும். நடக்கணுங்கிறீங்க? ஆமாம், இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் நேரடி பாலிடிக்ஸில் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் வரலாங்கிறீங்களா? கண்டிப்பாக வரலாம். இதில் என்ன இருக்குது? ஏன்னா இப்போ மக்களாட்சிங்கிறப்ப குருமார்களே டைரெக்டாகவும், ஏன்னா இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி தானே பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமாக அவர் ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. பெரிய பெரிய சாதனைகள் செய்கிறார். ஏன்னா குருமார்கள் ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு அறிவுரை சொல்லியும் செய்யலாம். இல்லைன்னா டைரெக்டாகவே என்ன பண்ணுறாங்க, இந்த காலத்தில் மக்களாட்சிங்கிறதுனால குருமார்களே டைரெக்டாக வந்து ஆட்சி செய்யறதும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது நல்லா வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இப்போ நம்ம நாடுகளில் மட்டும்தான் அந்த முக்திங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு, ரொம்ப வருஷமாகவே பேசப்பட்டு இருக்கு. மற்ற நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூஎஸ்லாம் வந்து இது பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு கிடையாது. அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அது தவறான வாழ்க்கைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது இல்லை, அப்படி தவறான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம்னு சொல்லணும். நம்ம வாழ்க்கை முறை மட்டும்தான் வாழ்க்கைனா என்னங்கன்னு ஒவ்வொன்றா அலசி ஆராய்ஞ்சு எப்படி வாழணுங்கிறத ஒரு அழகாக டிசைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை வேணும், அதனால தான் குருகுல கல்வின்னு சொன்னேன். அப்போது உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு பர்சனலாக அந்த குரு என்ன பண்ணுவார், உங்களுக்கான வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்து கொடுப்பார். ஏன்னா ஒரு சின்ன தயக்கம் வந்தால் கூட நமக்கு கேள்வி கேட்டு அதை விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அதனால நிறைய பேர் டிப்ரெஷன்லையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த குடி போதைப் பொருட்கள் இந்த மாதிரியான அடிக்ஷனுக்கு போகிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா தன்னுடைய வாழ்க்கை என்னென்ன அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. எப்படி வாழணும், நான் எதுக்காக பிறந்தேன் அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, ஒரு கைடன்ஸ் வேணும். அது நம்ம கலாச்சாரத்தில் சனாதன தர்மத்தில் தான் இருக்குது. அது வாழ்க்கைனா ஒரு மனிதன் குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசியாக முக்தி அடைகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, எந்த ஸ்டெப்பில் போனால் அது மேக்ஸ் மாதிரி தான், இதை செஞ்சீங்கன்னா இப்படி ஆகும் அப்படிங்கிறத அழகாக டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் எது வேணுமோ அதை எடுத்து வாழ்ந்தால் போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அவங்களும் நான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியலைனாலும் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே பண்ணி முடிச்சிடறாங்க. உலகத்திலே இருக்கிற பெரிய விஷயங்கள் என்னென்னமோ எல்லாமே அனுபவிச்சு முடிச்சிடறாங்க. அப்பவும் ஒரு திருப்தி இல்லையே, வாழ்க்கை நமக்கு இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்தியாவை நோக்கி இந்திய குருமார்களை நோக்கி வராங்க. அப்போ வரும்போது தான் வாழ்க்கையை பற்றின புரிதல் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு அப்படி இருந்தாலுமே இப்போ நம்ம நாட்டில் வந்து அதிகமான மக்கள் ஏழ்மையில தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆன்மீக சிந்தனையெல்லாம் அவங்க மேலோங்கி இருந்துட்டாங்கனாக்கா அதனால செழுமையாக வாழ்ந்துட்டு இருக்கணும்ல. அது மாதிரி நம்ம நாடு இல்லையே. அது மாதிரி அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்லை, அப்படி வர முடியாது. அதாவது ஏழ்மைக்கும் பெரிய பணக்காரங்களுக்கும் வித்தியாசம் அது அந்த வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் ரேட் அப்படின்னு இருக்கும்ல, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு இயல்பாகவே இப்போ குருகுல கல்வி இல்லைன்னா கூட ஈஸியாக என்ன பண்ணுறோம், நம்ம குடும்ப வாழ்க்கைங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ஈஸியாக வெளியே வந்துட முடியும். அப்பா பெரியப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாம் பேசி என்ன பண்ணலாம், இது விடுறா நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு தோலை தட்டி கொடுத்தாங்கன்னா போதும், சரி எங்கள் அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்கன்னு டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் வெளிநாடுகளில் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 பேர் நின்று அங்கே வெளிநாடுகளில் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதில் 2 பேர் டிப்ரெஷன் கேஸாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் இத்தனை மக்கள் தொகை இருந்தாலும்
டிப்ரெஷன் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான். சரிங்களா? அப்போ அதுலேயே நம்ம வாழ்க்கை முறையிலேயே எவ்வளோ விஷயத்த தெரியாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, கோவில் கும்பாபிஷேகம் ஆகட்டும், கோயில் திருவிழாக்கள் ஆகட்டும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருவிழா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ எந்த இடத்துலையுமே உற்சாகம் குறையாமல் எப்படி ஹை ஃப்ரீக்குவென்சிலேயே நம்ம வாழ வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க, அதை நமக்கு கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம தான் பெஸ்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இப்போ உள்ள உழைப்பு. ஜென்ரேஷன் வந்து ம். அந்த அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்படிதானே? ஆமாம். ஏன்னா அதுக்கான காரணம் அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த 100 வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கு. இப்போ ஒரு 20-30 வருஷத்து வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா காலத்தில் அவங்க வாழ்ந்த விதத்துக்கும் இப்போ இந்த ஜென்ரேஷன் வாழ்கிறதுக்கு என்னாச்சு, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்காமே போயிட்டாங்க. இப்போ என் பையன் சொன்னால் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப என்னாகும், அவங்க டிவிலையும் சினிமாவிலையும் பார்க்குற விஷயங்கள் அதுவாக தான் இருக்குது. அப்போது இன்னும் மோசமாக தான் போகும். அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் குருகுல கல்வி வேணும், நிறைய குருமார்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க மதுரை ஆதீனம் அவங்களோட சிஷ்யர் அவங்க தான் உங்களுக்கு குருவா இருந்திருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்க கூட இருந்த அந்த ஜேர்னி இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கட்டாயமாப்பா. ஏன்னா அது மதுரை ஆதீனம் அப்படிங்கிறது மிக பாரம்பரியமான விஷயம். ஏன்னா உலகத்திலேயே கடந்த 1500 வருஷமாக ரெக்கார்டிக்கலாக தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய ஒரே ஒரு ஆன்மீக நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் தான். ஏன்னா அதில் எங்கள் குருநாதர் 292வது சன்னிதானம் தொடர்ந்து சொல்லுவாங்க, அற்புதமான ஒரு விஷயம், தொடர்ந்து இயங்குது, டெய்லியும் பூஜைகளும் தொடர்ந்து என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் சன்னிதானத்தோட பார்த்தீங்கன்னா 2018 சன்னிதானத்துக்கிட்ட தீட்சை வாங்கினோம். விஸ்வலிங்க தம்பிரான் அப்படின்னு அழகாக ஒரு பேர் வச்சு உன்னுடைய சேவைகளை செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அதெல்லாம் இப்போ நினச்சாலுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் அங்கே இருந்தோம். சன்னிதானம் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை தாண்டி ஒரு இன்ச்சு கூட மாறி செய்ய மாட்டேன். அப்போது 2019 என்னுடைய பூர்வாசிரம தாயார் அவங்களெல்லாம் வர சொல்லி சன்னிதானம் சொன்னாங்க, எவ்வளவோ தம்புரான் வச்சுருக்கம்மா, ஆனால் இந்த தம்புரான் மாதிரி நான் சொல்கிறத அப்படியே செய்கிறாருமா, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி கூடிய சீக்கிரம் இவரை இளவரசாக நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு சிஷ்யராக என்னென்ன கடமைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சோம். அதெல்லாம் நம்ம சன்னிதானத்தை பார்க்கும்போது, அவரை மடத்துக்கு போயிருக்கும்போது அவர் வீசிங்கனால ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தார். அப்போது கூட இருந்து கடைசி ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் அவர் கூடயே வாழ்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்தார். அது சன்னிதானம் எங்கே இருக்காங்களோ அதுக்கு வந்து ஒடுக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒடுக்கம், அங்கே தங்கி இருக்கிற இடத்துக்கு பேர். நான் அங்கேயே தான் தங்கியிருப்பேன், சன்னிதானத்துக்கூடயே இருந்து அவருக்கு வேணுங்கிற பணிவிடையெல்லாம் செஞ்சு உணவு கொடுத்து, மாத்திரைகள் என்னென்ன மாத்திரைகள் கூடயும் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் அந்த கூட இருந்து பணிவிடை செய்கிறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும்போது அங்கேயே தான் படுத்திருப்பேன், இருந்தாலும் தூங்கும்போது சன்னிதானம் நல்லா ஓய்வு எடுக்கட்டும், எதுனாலும் உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் படுக்கவே போவேன். அப்போ தான் அவருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், நல்லது தம்புரா நான் கூப்பிட்றேன்ப்பா அப்படிம்பாரு. அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த மதுரை ஆதீனத்துக்கு அப்புறம் அவரு தான், நீங்கள் தான் வரணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் ஏன் மதுரை ஆதீனத்துலேருந்து வெளில வந்தீங்க, தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக அவர் கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டார். அவர் மருத்துவமனையில் இருக்கிறப்பவும் ஆசைப்பட்டார். அந்த 2018 சொன்னதுக்கப்புறம் என்னை பற்றின தவறான தகவல்கள் சன்னிதானத்துக்கிட்ட சொல்லப்பட்டுருச்சு. அதாவது நான் திருமணமானவன் அப்படின்னு. திருமணமாகி டிவோர்ஸ் ஆனதுங்கிறது உண்மைதான். ஏன்னா மதுரை ஆதீனத்தில் திருமணமாகி அது வேண்டாம் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தவங்க சன்னிதானம் ஆயிருக்காங்க. 291வது சன்னிதானம் 2 திருமணமானவர்கள் தான். அது என்னுடைய குருநாதர் சன்னிதானம் வந்து 292, 91 திருமணமானவங்க தான். அதனால தான் எங்கள் சன்னிதானம் பரவாயில்லப்பா, திருமணமானால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துருன்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் சிலர் என்னை பற்றி தவறாக என்னென்னா எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா கிளப்பி விட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரியான செய்திகள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சன்னிதானத்துக்கு ஒரு தயக்கம். ஏன்னா அவ்வளவு அன்பாக வச்சுருந்தாங்க, ஒருவேளை தம்புரான் பொய் சொல்லிட்டான் போல இருக்குது, ஏன் அவனை கேட்டு துன்புறுத்தணும், மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிட்டு அதை எங்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்காமையே திருவாவடுதுறை ஆதீனத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய சன்னிதானம் இருக்காங்க இல்லைங்களா, அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு உத்தரவு சன்னிதானம் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா எதிர்த்து எந்த விஷயமே நான் கேட்டதே இல்லை, சன்னிதானத்துக்கு இது வேணும் அது வேணும் கேட்டதில்லை. உடனே அதுக்கு என்ன வரட்டும் சன்னிதானம், நல்லா உத்தரவு சன்னிதானம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு பட்டம் கட்டுற அன்னைக்கு அவருக்கு எல்லாமே மொட்டையெல்லாம் அடித்து இப்போ சன்னிதானமாக இருக்கிறவங்க இளவரசா பொறுப்பேற்கிறதுக்காக வெளியில் இருக்காங்க. அப்போ தான் அவருக்கு சன்னிதானத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, தம்புரா
உனக்கு என்ன குழந்தை இருக்காப்பா அப்படின்னு சொல்லி ஒடுக்கத்தில் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. என்ன சன்னிதானம் இப்படி சொல்கிறீங்க? யார் பெற்ற குழந்தையா இருந்தாலும் அன்பாக இருப்பேன், ஒருவேளை எனக்கே குழந்தை பிறந்திருந்தா எப்படி சன்னிதானம் விட்டுட்டு வருவேன்? அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. என்ன ஜெயச்சந்திரன் அப்படின்னு அவருடைய பிஏ ஒருத்தர் இருக்கார். என்னப்பா எல்லாம் இப்படி சொன்னாங்க, தம்பரான் இப்படி சொல்லுது, நீ நிறுத்துப்பா அங்கேயே நிறுத்து, புதுசாக வந்த தம்பரான் அங்கேயே இருக்கட்டும், இவருக்கே பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. அப்போ ஏன்னா திருவாடுதுறை ஆதீனங்கிறது மிகப்பெரிய ஆதீனம், அதுலேருந்து ஒரு தம்பரானை கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீ திருப்பி அப்படிலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு எல்லாருமே பேசி சமாதானப்படுத்தி அவருக்கே இளவரசாக பட்டம் கட்டி வச்சோம். அதுக்கப்புறம் நான் சன்னிதானத்தை சொல்லிட்டேன், சன்னிதானம் பதவிக்காக நான் அங்கே வரல, உங்கள் மேலே இருக்கிற ஈடுபாடுனாலையும் அன்புனாலையும் தான் இங்கே மடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சன்னிதானத்திட்டே சொல்லிட்டு, சன்னிதானம் எத்தனை வருஷம் 100 வருஷம் இங்கே இருக்கணும், ஆட்சி செய்யணும்னு விருப்பப்படுறேன், அத்தனை வருஷமும் எதையுமே எதிர்பார்க்கல, சன்னிதானத்துக்கு சேவை தான் செய்யணும்னு சொன்னேன். அப்போது இன்னும் அவருக்கு என் மேலே ரொம்ப அன்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிர்வாகம், மதுரை ஆதீன நிர்வாகம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க, எல்லா வேலைகளும் நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அது ஒரு எதையும் எதிர்பார்க்காம வாழும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்கிறாங்க, அது டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது மூலிமா வந்து மனித சமுதாயத்துக்கு எதாவது ஆபத்து இருக்குங்களா? இதை வந்து எப்படி யூஸ் பண்ணால் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம்? அதாவது அது பேரே சொல்லிட்டாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, அது ஆர்டிஃபிஷியல் தான், என்ன பண்ணாலும் அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். ஆனால் அதுவும் சில விஷயங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ அன்பாக ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலர்கிட்ட போய் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கேட்க முடியாது. அப்போ இது ஏற்கனவே அதை ஃபீட் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும், கேட்கும்போது அதுக்குண்டான ஆன்சரை அது சொல்லிடுது. இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையாலுமே மனிதர்களுடைய மூளையும் அதுக்குண்டான உணர்ச்சிகள் அது இருந்தால் மட்டும்தான் அது 100% அது உண்மையான விஷயமா இருக்கும். இல்லைன்னா வெறுமனே என்னதான் அது கம்ப்யூட்டரில் ஒரு விஷயம் தகவல் பரிமாற்றத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்போ வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த நம்ம வேணும்னா உண்மையான மனிதர்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். அந்த அன்பு, பாசம், அந்த உணர்வுகள் எல்லாமே அதில் தான் வரும். இல்லை இருக்கிற மாதிரி வேணால் காமிக்கலாம், ஆனால் அதுதான் ஆர்டிஃபிஷியல்னு அது பேரே கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. அது என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும், அது நல்லது தான், அதுவும் தேவையான விஷயம்தான். ஆனால் அது மக்களுக்கு வந்து அது எது பிரித்து இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறது வந்து அவங்களுக்கு முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரியாலிட்டிக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? புரிஞ்சு பண்ணாங்கன்னா ஓகே. வெறுமனே அதை வந்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாத நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது இப்போ தான் வந்திருக்கு, இனி போக போக தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் டிவியிலேருந்து செல்ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து வரும்போது எப்படி தான் இருந்தோம், ஒரு பயத்தோடு தான் இருந்தோம். ஆனால் இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதையும் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு நம்ம பழகிட்டோம். அதனால் மனிதர்கள் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணி நம்ம கண்ட்ரோல் எப்படி வைக்கிறது அப்படின்னு மனிதர்களால் மட்டும்தான் முடியும். அதனால் எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அது மனிதர்கள் என்ன பண்ண முடியும், அழகாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் அது பாதிப்பு இல்லை, கண்டிப்பாக கொண்டு வரலாம். நல்லதுதான், நல்ல விஷயம் தான். வானப்பிரஸ்த நிவாஸ் அப்படின்னா என்ன? இந்த முதியோர்கள்லாம் தங்கியிருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான மக்கள்? எல்லாரும் வரலாங்களா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்? ஆமாம், யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ, வானப்பிரஸ்தன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது குடும்பத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் முடிச்சுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே தங்குற இடம், உணவு எல்லாமே இலவசம். நம்ம ஆன்மீக சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வானப்பிரஸ்த நிவாஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது வந்திருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப முடியாத நபர்களாக தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வேலைகள் மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கலாம். யாருக்கெல்லாம் பொது சேவைகள் ஆன்மீகத்தில் செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாமே இங்கே வந்து தங்கி அவங்களுடைய பணிகளை செய்யலாம். அதுக்காக தான் இந்த வானப்பிரஸ்த நிவாஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து உங்களுக்கு ஒரு லா அமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் எதை பண்ணுவீங்க? முதல் 2 விஷயம் பண்ணணும். முதல் விஷயம் என்னென்னா, முதல் விஷயத்தில் இந்தியாவை ஹிந்து நாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிற இந்த சட்டம். ஹிந்து கண்ட்ரி. ஏன்னா உலகத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய பேஸ் அந்த சனாதன தர்மம் ஹிந்து மதம் அப்படிங்கிறது தான் மிக அடிப்படையான விஷயம். ஆனால் நம்ம வந்து அது என்ன பண்ணுறோம், சமய சார்பற்ற நாடு அப்படின்னு போலியாக சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ஹிந்து நாடாக அறிவிச்சிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையுமே தான் நம்ம அரவணைச்சு தான் போகிறோம். ஹிந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், சீக்கியர்களாகட்டும், எல்லாரும் இங்கே வாழ்கிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனால் பேஸ் இது ஹிந்து நாடு அப்படிங்கிறத அறிவிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த தவறுகள் செஞ்சாலும் அதிகபட்சம் 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே அதை விசாரணையெல்லாம் நடத்தி அவங்களுக்கு உண்டான தீர்ப்பை கொடுத்துடணும். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எதாக இருந்தாலும் தீர்ப்புங்கிறது 6 மாதத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய சட்டமாக இருக்கும். இது 2 தான் அடிப்படை தேவை. அது 2 இருந்துச்சுன்னா போதும், நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய பாரதம் உலகின் குருவாக மாறுறது யாரும் தடுக்கவே முடியாது, கூடிய சீக்கிரம் நடந்துடும்.
இவ்வளோ நேரமாக மக்களுக்காக பல நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களோட பிஸி ஸ்கெடியூல்லையும் உங்கள் பர்சனல் சூழ்நிலையும் வச்சுட்டு அதுக்காக ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்லதுப்பா, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் உங்கள் சேனல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லோரும் வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல மீனாட்சி சொக்கநாதரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதிக்கிறோம். சிவாயன்.